அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு தெரியுதுங்களா? சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் நாளாக இந்த சக்கரவள்ளி கிழங்குனா என்னங்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி போயிடும் போல இருக்குது. வர வர பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு இந்த பானிபூரி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான உணவையே எல்லாம் மறந்துடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம பேரண்ட் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தணுங்க. அதாவது பெரியவங்களுக்கு மாத்திரைலாம் வாங்கி கொடுப்பீங்க. டெய்லியும் வந்து அன்னாட காலை கடனை முடிக்கல அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ ஜென்ரேஷன் ஒரு நாளாக வளர்ந்துட்டுருக்கு. அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 ட்ரிப்னாவது இந்த சர்க்கரை கிழங்கு நீட்டாக நல்லா மண் இல்லாமல் நல்லா அலசி கழுவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா நீட்டாக 2 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு குக்கரில் இந்த சர்க்கரை கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டு லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக கொஞ்சமாக விளக்கெண்ணெய் பட்டும் படாமல் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு, இவ்வளோ தாங்க மெத்தேடு. இது மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 ட்ரிப் செஞ்சு ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. அவங்களுக்கு வந்து மாத்திரையே தேவையில்லை, ஃப்ரீயாக காலை கடனை கழிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு ட்ரிப்புனாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. இல்லைன்னா மாதத்தில் ஒரு 2 ட்ரிப்புனாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்க இது வந்து பாரம்பரியமான உணவு. நாளாக பிள்ளைங்க இதெல்லாம் என்னன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு போயிட மாட்டிருக்கு. அதனால் பெண்களே தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளாம் சாப்பிட்டு பழகின அந்த பாரம்பரியமான உணவை கண்டிப்பாக நீங்களாம் வந்து எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து பிள்ளைங்களையும் சாப்பிட வச்சு எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.